السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கடந்த வகுப்புகளிலே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் அல்லாஹ்வை பற்றிய ஈமானை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே அல் ஈமானு பில் மலாயிகா, வானவர்களை மலக்குமார்களை பற்றி ஈமானை பற்றி பார்ப்போம். இந்த வானவர்களை பற்றிய ஈமான் கொள்ளக்கூடிய விடயத்திலே வானவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சங்கையாக்கப்பட்ட அடியார்கள், அவர்கள் அல்லாஹுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், வணக்கத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள், அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள், வயஃஅலூன மா யுமரூன், ஏவப்பட்டவைகளை செய்வார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானை பற்றி கூறும்போது ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டவைகளை ரசூல்மார்களும் முஃமின்களும் இறை விசுவாசம் கொள்வார்கள். அனைவர்களும் அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் விசுவாசம் கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹுக்கு தொடராக வணக்கம் செலுத்தக்கூடிய, வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய அடியார்கள். அவர்கள் வார்த்தையால் ஒருபோதும் முந்திவிட மாட்டார்கள், அல்லாஹ் ஏவியவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் ஏவியவைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் ஏவியவைகளை அல்லாஹ் கட்டளையிட்டவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மலக்குமார்களுடைய பண்புகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 2 இறக்கைகளையுடைய, 3 இறக்கைகளையுடைய, 4 இறக்கைகளையுடைய மலக்குமார்களை நாம் ஆக்கியிருக்கிறோம், படைத்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு அதனை அதிகப்படுத்தி படைப்பான் என்பதையும் இதே குர்ஆன் வசனத்திலே காணலாம். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டுள்ளார்கள், அந்த மலக்குமார்களில் அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படைப்பின் கோலத்தை பற்றி கூறும்போது கூறினார்கள், அவர்களுடைய காது நுனிக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் 700 ஆண்டுகள் தூரம் இருக்கும் என்று அந்த பிரமாண்டமான படைப்பை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த மலக்குமார்களுடைய பெயர்களை பற்றி பார்க்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் வகைக்கு பொறுப்பானவர்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து தூது செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள். அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து மலைகளை இறக்குவதற்கு பொறுப்பானவர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவதற்கு நியமிக்கப்பட்டவர். மலக்குல் மௌத் என்பவர் உயிர்களை கைப்பற்றுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டவர். அதே போன்று இன்னும் சில மலக்குமார்கள் பாதுகாவலர்கள், சங்கையான எழுத்தாளர்கள், சுவர்க்கத்துக்கு பொறுப்பானவர்கள், நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் என ஏராளமான மலக்குமார்களுடைய பொறுப்புகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இந்த முழுமையான பொறுப்புகள் அனைத்தும் அல்லாஹுக்கே தெளிவான விடயமாக இருக்கிறது. எனவே மலக்குமார்களுடைய ஈமானை பற்றி நாம் பார்க்கின்ற போது அவர்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, யார் அல்லாஹுக்கும் அவனது வானவர்களுக்கும் தூதர்களுக்கும் ஜிப்ரீல் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ் அதுவுன் லில் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, மனிதர்கள் நோய்வினைப்படக்கூடிய விடயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் வெங்காயம் அதே போன்று பூண்டு லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டு வருகிறார்களோ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, எங்களது பள்ளியை அவர்கள் நெருங்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக மலக்குமார்கள் ஆதமுடைய மனிதர்கள் நோய்வினைப்படுவதிலிருந்து
மலக்குமார்களும் நோவினைப்படுகிறார்கள் என்று அந்த மனிதர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து, மனிதர்கள் நோவினைப்படுவதை பார்த்து மலக்குமார்களும் நோவினைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் நபி அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று மலக்குமார்கள் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த இடத்தில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் நுழைய மாட்டார்கள் என்று இந்த மலக்குமார்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் மலக்குமார்களை விசுவாசம் கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுக்கு நோவினை விளைவிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.